அனைவருக்கும் இனிய வணக்கம். கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்று பல்வேறு விதமான தகவல்களை உங்களுக்காக சேகரித்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் என்கிற இந்த அமைப்பின் மூலமாக கிராமப்புறத்திலிருந்து வருகிற 9, 10, 11, 12 ஆகிய மாணவர்களுக்கு, அந்த வகுப்பிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மற்றும் 12ஆம் வகுப்பை முடித்துவிட்டு அடுத்து மேற்கல்விக்கு செல்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பல்வேறு தகவல்களை கையடக்க கணினியில் கொண்டு வந்து சேர்ப்பது தான் எங்களுடைய முயற்சி. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் பல்வேறு விதங்களில் போட்டித் தேர்வுகள் பற்றியும் அதற்கு எப்படி தயாராவது என்பது பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கிராமப்புற மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை கண்டு அஞ்சுவதற்கான சூழ்நிலைகள் என்னென்ன, எதனால் அவர்கள் போட்டித் தேர்வுகளை பார்த்து பயப்படுகிறார்கள், அந்த போட்டித் தேர்வுகளை தைரியமாக எப்படி நம் மாணவர்களால் எதிர்கொள்ள முடியும், அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சூட்சமம் என்ன, இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களையும் பல்வேறு விதமான தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நல்ல கருத்துக்களை மற்றவர்களுக்கு பதிவிடுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இவர்கள் கூட்டு முயற்சியினால் மட்டும்தான் எதிர்கால சமூகம், அதாவது கல்வி சமூகமாக இருந்தாலும் சரி, பொது சமூகமாக இருந்தாலும் சரி, இரண்டும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமே இல்லை. இன்றைய தகவல் நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளையும் அவற்றுக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பது பற்றியும் பார்க்கலாம். மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளை 2 கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்று, தேசிய அளவிலான நீட் தேர்வு எழுதி செல்லுகிற மருத்துவ படிப்பு ஒரு வகை, நுழைவுத் தேர்வு இல்லாமல் செல்லுகிற மருத்துவ படிப்பு இன்னொரு வகை. அதை 2ஆக பிரித்துக் கொள்ளலாம். இப்பொழுது நீட் தேர்வை எழுதி நாம் நம்முடைய மருத்துவ படிப்பை என்னென்ன படிக்கலாம் என்று பார்க்கிற பொழுது, நம்முடைய MBBS, BDS இது ரெண்டும் அலோபதி மாடர்ன் மெடிசன் என்று சொல்லக்கூடிய அலோபதி மருத்துவத்தில் இந்த 2 படிப்புகளுக்கு மட்டும்தான் நீட் UG தேவைப்படுகிறது. அது இல்லாமல் வேறு என்னென்ன படிப்புகளுக்கு நீட் தேவைப்படுகிறது என்று பார்த்தால், இந்திய மருத்துவ படிப்பில் ஆயுஷ் என்று சொல்லப்படுகிற அந்த மருத்துவ படிப்பில் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி போன்ற இந்த படிப்புகளுக்கு நீட் தேர்வு கட்டாயமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நீட் தேர்வுக்கு எந்தெந்த படிப்புகள் இருக்கிறது, அந்த படிப்புகளை வழங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்ன, அந்த கல்வி நிறுவனங்களில் எப்படி நம்முடைய கிராமப்புற மாணவர்கள் அப்ளை செய்வது, எப்படி அப்படிப்பட்ட கல்வி நிலையங்கள் நம்முடைய மாணவர்கள் படிக்க முடியும், படிக்க என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் இந்த காணொலியில் விரிவாக காணலாம். மருத்துவ படிப்புகள். மருத்துவ படிப்புகள் நீட் அடிப்படையில், நீட் அடிப்படை, நீட் இல்லாமல் நம்ம இந்த படிப்பை படிக்க முடியாது. நீட் அடிப்படை. 1 MBBS, 2 BDS. இது ரெண்டும் MBBS, BDS ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில மருத்துவம். ஆங்கில மருத்துவம். அதுக்கப்புறம் 3 சித்தா, BA, MS, BHMS ஹோமியோபதி, BSMS இது BAMS ஆயுர்வேதா, BHMS ஹோமியோபதி, BSMS சித்தா, BUMS யுனானி. இது 4 பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் படிப்புகள். ஆயுஷ் படிப்புகள். இந்திய மருத்துவம். இந்திய மருத்துவம். என் அன்பு மாணவ செல்வங்களே, இங்கே பாருங்கள், நீட் அடிப்படையில் இப்போ இந்தியா முழுக்க நீட் இந்த வருஷம் ஒரு 25 லட்சம் மாணவர்கள் எழுதினாங்க. அந்த மாணவர்கள் எல்லாம் எந்த படிப்புக்கு, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய படிப்புக்கு போட்டி போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையான படிப்புகளுக்கு மட்டும்தான் அந்த நீட் தேர்வு இன்றைய சூழ்நிலையில் தேவைப்படுகிறது. ஒன்று MBBS, BDS, இந்திய மருத்துவம் என்று சொல்லப்படுகிற ஆயுஷ் படிப்புகளான ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, யுனானி இந்த படிப்புகளுக்கு மட்டும்தான் நம்முடைய நீட் வந்து தேவைப்படுகிறது.
இப்போது இந்த படிப்புகளை நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 முறையில் படிக்கலாம். ஒன்று வந்து அகில இந்திய ஒதுக்கீடு, அகில இந்திய ஒதுக்கீடு இது ஒரு முறை. 2வது மாநில ஒதுக்கீடு, மாநில இடங்கள், மாநில ஒதுக்கீடு. இது 2 இதுலையும் பண்ணலாம். இந்த ரெண்டு விதமான அடிப்படையில் இந்த தேர்வுகளுக்கு இந்த படிப்புகளுக்கு நாம் போகலாம். அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்விகள், அதாவது மத்திய அரசாங்கத்திற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய மொத்த இடங்களில் 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒதுக்கிடுவாங்க. அப்படி அந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் எங்கே வேணால் சேரலாம். 1. 2வது, நாம் எந்த மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த மாநிலத்தினுடைய சீட்டில் 85% வந்து அந்த மாநில மக்களுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் நம்ம இப்போ எங்கே இருக்கோமோ அந்த மாநிலங்கள்லேயும் மாநில இடஒதுக்கீட்டுக்கு நாம் வந்து அப்ளை பண்ணி அதுலேயும் இடம் வாங்குவோம். அப்போ இந்த 2 வழிமுறைகள் நமக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்தது, இது வந்து ஆயுஷ்க்கும் அதே முறை தான், எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கும் அதே முறை தான். 2த்துக்குமே ஒரே வகையான படிப்புகள் தான். இந்த 2 படிப்புகளுக்குமே இதுதான். இந்த எல்லா படிப்புகளுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5.5 வருஷம். அதில் 4.5 ஆண்டுகள் கல்லூரி படிப்பு, 1 வருடம் மருத்துவமனை பயிற்சி, 1 வருடம் மருத்துவமனை பயிற்சி. 5.5 ஆண்டுகால மொத்த படிப்பு. இந்த ஆயுஷ் படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இந்திய மருத்துவத்துக்கான படிப்பாக இருந்தாலும், ஆங்கில மருத்துவத்துக்கான படிப்பாக இருந்தாலும் சரி, ஆயுஷாக இருந்தாலும், மாடர்ன் மெடிசனாக இருந்தாலும், டாக்டர்களும் படிக்கும்போது 5.5 வருஷம் நீங்கள் படிக்கணும். அந்த 5.5 வருஷத்தில் 4.5 வருஷம் கல்லூரியில் படிப்பீங்க, 1 வருஷம் மருத்துவமனையில் பயிற்சி எடுத்துக்குவீங்க. இது அதனுடைய பயிற்சி காலம். இது இல்லாமல் இந்த படிப்பில் வந்து அகில இந்திய ஒதுக்கீடு, மாநில ஒதுக்கீடு, இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் வந்து +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் போக முடியும். சேர்க்கை எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் சேர்க்கைனா எப்படி, என்ன தகுதி இதுக்கு சேர்றதுக்கு அப்படின்னா, சேர்க்கையை பற்றி பார்த்தீங்கன்னா +2ல் 60% அண்ட் அபோவ் வந்து கம்பல்சரி வாங்கியிருக்கணும். நீட் வந்து கம்பல்சரி, நீட் மார்க் அடிப்படையில் தான். இடஒதுக்கீடு உண்டு. கிராமப்புற மாணவர்களுக்கு 7.5% அந்த இடஒதுக்கீடு உண்டு. முதல் தலைமுறை பட்டதாரிக்கான இடஒதுக்கீடு ஸ்காலர்ஷிப்லாம் உண்டு. முதல் தலைமுறை பட்டதாரிக்கான ஸ்காலர்ஷிப் உண்டு. அதுக்கப்புறம் வந்து எஸ்சி, எஸ்சிஏ அருந்ததியர், எஸ்டி மாணவர்களுக்கான அனைத்து விதமான சலுகைகளும் உண்டு. இது எல்லாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இப்போ நீட்டில் வந்து குறைந்தபட்ச மதிப்பெண்கள், அதாவது தேர்ச்சி மதிப்பெண்கள் பெற்றால் மட்டும்தான் நாம் வந்து இதுக்கு நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கே தகுதியாகிறோம். அந்த விண்ணப்பத்தின் மூலமாக இப்போ நம்ம எம்பிபிஎஸ் படிப்புக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த தகுதிகள் இருந்தால் அப்ளிகேஷன் போடலாம். அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் சில ஆவணங்களை வந்து நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இடஒதுக்கீட்டு அடிப்படையில், நம்ம மதிப்பெண்கள் அடிப்படையில் நமக்கு சீட்டை ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்ப்போம். இதே மாதிரி சேர்க்கை நடைமுறைகள் தான் ஆயுஷ்க்கும். அவங்க வந்து கவுன்சிலிங் மூலயமா அவங்களுக்கு சீட்டை பிரித்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆயுஷ் படிப்புகளுக்கும் இந்த இந்திய மருத்துவ படிப்புகளுக்குமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லவே வேணாம். டாக்டர் அப்படின்னும் போது சமூகத்தில் எவ்வளோ ஒரு உயர்ந்த பொறுப்பு, மதிப்பு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வேலை வாய்ப்புகளை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த வேலையுமே கிடைக்கலனாலும் ஒரு கிளினிக்கை போட்டு அழகாக உட்காந்து சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படிப்பு. மத்திய மாநில அரசுகளில் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. தனியார் துணை மருத்துவமனைகளில் வேலை வாய்ப்புகள் இருக்குது. சுய தொழில் செய்வதற்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது. அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் +2க்கு அப்புறம் நீங்கள் நீட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீட்டுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். 9th 10th முடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடணும். 10th முடிச்சுட்டு நீங்கள் 11th சேரும் போதே நீங்கள் வந்து எந்த துறை சார்ந்து சேர போகிறீங்கன்றதை முடிவு பண்ணிவிட்டு, இப்போ மருத்துவத்துறைனா அப்போ நீட்டுக்கு நீங்கள் அப்புறந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய சப்ஜெக்டை முதல்ல நீங்கள் நல்லா படிங்க. அந்த சப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய
கேள்விகளுக்கு நீங்கள் வந்து பதிலை தயார் பண்ணுறத விட, ஒரு பதிலுக்கு எப்படியெல்லாம் கேள்விகள், எத்தனை கேள்விகள் கேட்கலான்றதை யோசிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு நீட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் கிராமப்புற மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 7.5% இடஒதுக்கீட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திறமையாக கொஞ்சம் கவனித்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களால் நீட் அடிப்படையில் சேரக்கூடிய மருத்துவ படிப்புகளில் சீட்டு வாங்க முடியும். தலை சிறந்த மருத்துவக் கல்லூரிகளில் படிச்சுட்டு சிறந்த மருத்துவராக உங்களால் பணிபுரிய முடியும். ஏகப்பட்ட மருத்துவமனைகளில் அரசாங்க பள்ளியில் படித்த, அரசு ஒதுக்கீட்டில் படித்த ஏகப்பட்ட மருத்துவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆகச்சிறந்த மருத்துவமனைகளெல்லாம் சிறப்பான மருத்துவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒருபோதும் தயங்காதீர்கள். நாம் கிராமப்புறத்தில் இருக்கிறோம், நம்மால் முடியுமா என்று நினைக்காதீர்கள். கிராமத்தில் இருப்பவர்கள் தான் நகரத்தில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லா துறைகளிலும் என்பதை சொல்லி, கிராமப்புற மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு நம்மால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியாது என்றால் மற்றவர்களாலும் அது முடிவதற்கு சாத்தியமே இல்லை. ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரே 24 மணி நேரம் தான், எல்லோருக்கும் ஒரே பாடத்திட்டம் தான், எல்லோருக்கும் நல்ல ஆசிரியர்கள் தான். ஒவ்வொருத்தருக்குள்ளும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமையை கொண்டு வருவது மட்டும்தான் உங்களுடைய வேலை. உங்களை உணர்ந்து உங்கள் திறமைகளை படிப்பின் மேல் செலுத்தி நல்ல மதிப்பெண்களை பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். மீண்டும் இது போன்ற இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.